இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே சகோதரர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு ஆலய வளாகத்தில், எருசலேம் ஆலய வளாகத்தில் இருந்த சாலமோன் மண்டபத்திலிருந்து உரையாடுவதை நமக்கு யோவான் நற்செய்தியாளர் படம் பிடித்து காட்டுகிறார். யோவான் நற்செய்தியாளர் மற்ற நற்செய்தியாளர்கள் சுட்டி காட்டாதவற்றை அல்லது விளக்கமாக விளக்காதவற்றை தெரிவு செய்து காட்டுவதைப் போலதான் அந்த நற்செய்தி முழுமையும் நமக்கு ஒரு கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த இயேசுவினுடைய வாழ்க்கையிலே இந்த யூதர்கள் இயேசுவை தேடி சென்று கேள்வி கேட்பதை நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கும் நிகழ்கிறது. அது எந்த தினத்தில் நிகழ்கிறது என்பதையும் குறித்து காட்டுகிறார் யோவான் நற்செய்தியாளர். அந்த ஆலயத்தை அர்ப்பணித்த அந்த நாளிலே, குறிப்பாக அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு மீண்டும் புனரமைக்கப்பட்ட பிற்பாடு அதிலே அமைக்கப்பட்ட அந்த பீடத்தை நேர்ந்தளித்த அந்த தினத்திலே இயேசுவிடம் இந்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்படி என்றால் இங்கு இயேசுவை யோவான் யாராக காட்டுகிறார்? ஒரு புதிய ஆலயமாக, ஒரு புதிய எருசலேம் ஆலயமாக இயேசு இருக்கிறார். ஆனால் யூதர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார். அவர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், நீர்தான் வரவிருக்கின்ற கிறிஸ்து என்றால் எங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடும் என்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்கிறார், நான் பலமுறை சொல்லிவிட்டேன், ஆனால் நீங்கள் அதை நம்பவில்லை. காரணம், நீங்கள் என்னை சாராதவர்கள் என்று கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த யூதர்கள் எதற்காக இயேசுவிடம் கேள்வி கேட்க வேண்டும்? அவரை மெசியா என்று கொண்டாட வேண்டும் என்பதற்காகவா? இல்லை அன்புக்குரியவர்களே. அவர்கள் யூத ஆலய தேவாலயத்திலே நிகழ்த்தி கொண்டிருந்த வணிபத்தை இவர் தடுத்து விட்டார். அவர்கள் மேலும் இவர்கள் செய்கின்ற அத்துணை காரியங்களையும், குறிப்பாக கடவுளை மக்களுக்கு அச்சமூட்டுகின்ற ஒரு நபராக, அவர் 7 வானங்களை கடந்து நிற்கின்ற ஒரு எங்கோ இருக்கின்ற ஒரு கடவுளாக காட்டுகின்ற நிலையை கடந்து, இவர் உங்கள் தந்தை, உங்கள் அருகில் இருப்பவர், உங்களை அன்பு செய்பவர், இவர் இரக்க மிகுந்தவர் என்று கடவுளினுடைய யதார்த்த முகத்தை எடுத்து காட்டுகின்ற இயேசுவை பார்த்து இவர்களுக்கு அச்சம் வருகின்றது. தங்களுடைய வாழ்வாதாரத்தை தாங்கள் இழந்து விடுவோமோ என்ற அச்சத்திலும், மேலும் இயேசுவை தங்களுடைய அறிவினால் ஆய்வதற்கும் அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். எனவே தோற்று போய் விடுகிறார்கள். ஆனால் இயேசு சாதாரண சமாரிய பெண்ணிற்கும், சாதாரண கனானிய பெண்ணிற்கும், சாதாரண எளியவர்களுக்கும், பர்த்தலமேயு குருடனுக்கும் அவர் எப்படி இறைமகனாக காட்சி எடுக்கிறார் என்றால், அவர்கள் இயேசுவை இதயத்தில் உணர்வுபூர்வமாக மெசியாவாக நம்பி தேடினார்கள். அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆனால் இந்த யூதர்கள் அவர்கள் அறிவால், ஆணவத்தால், தங்களுடைய திறத்தால் அவர்கள் தேடுகிறார்கள். அவர்களால் கண்டுகொள்ள இயலவில்லை. எனவேதான் இயேசு கூறுகிறார், என் மந்தைகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. நீங்கள் என் மந்தையை சாராதவர்கள் என்று அவர் சாடுகிறார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இயேசுவினுடைய மந்தையில் ஒருவர்களாக இருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வெறும் திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தை பெற்றதனால் மட்டுமே நாம் இயேசுவினுடைய குரலை அறிந்துவிட முடியுமா என்றால் அது அல்ல. இயேசுவின் மீது உண்மையான ஆழமான நம்பிக்கை கொண்டு அவரை இறைமகனாக ஏற்று அவர் வழியில் என் வாழ்வு அமைய வேண்டும் என்கின்ற நிலையில், அவர் காட்டுகின்ற வழியில் அந்த ஆயனினுடைய மந்தையாக நான் பின் செல்ல வேண்டும் என்ற திறந்த மனநிலையோடு நாம் முடிவெடுத்து அவரை பின்பற்ற நாம் எத்தனிக்கின்ற பொழுது மட்டும்தான் இயேசுவினுடைய அந்த ஆயனாகிய அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, எனவே இயேசுதான் ஒரு புதிய ஆலயம், அவர்தான் பலிபீடம், அவர்தான் பலி செலுத்துகின்ற தலைமை குரு, அவரைதான் பழிபொருளாகிய செம்மறி. இந்த 3 உண்மையையும் இயேசு இயன்ற மட்டும் எடுத்துரைக்கின்ற நற்செய்தி இந்த யோவான் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, எனவே செம்மறியாக, தலைமை குருவாக, பலி பீடமாக திகழுகின்ற நம் ஆண்டவரிடம் நம்மை முழுவதுமாக கையளிப்பதற்கும் இந்த யோவான் நற்செய்தி நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறது. யூதர்களைப் போல, எல்லாம் தெரிந்தோம் தெரியாதவர்களைப் போல, அவர்தான் இறைமகன் என்பதை உணர முடியாதவர்களாக, நம்புவதற்கு மனதில்லாதவர்களாக இயேசுவை தேடி தேடி சென்றும் அவரை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவை காணாத ஒரு தலைமுறைக்காக எழுதப்பட்ட இந்த யோவான் நற்செய்தி, இயேசுவை நீங்கள் நேரில் காண்பதற்கு உங்கள் புறக்கண்கள் மட்டும் போதாது, உங்கள் அகக்கண்கள் போதுமானது. உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள், அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய கருணையான குரலுக்கு செவிமடுங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள் என்கின்ற ஒரு மாபெரும் செய்தியை யோவான் நமக்கு இன்றைய பகுதியின் வழியாக கற்றுத்தருகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்ப்போம், நான் இயேசுவின் குரலுக்கு செவிமடுக்கின்ற அவர் மந்தையா? அவரை இதயத்தில் பார்க்க விரும்புகின்ற அவருடைய சீடரா? அவருடைய வழியும் வாழ்வும் எனக்கு போதும் என்று தஞ்சமடைகின்ற அவருடைய அன்பு பணியாளரா? அல்ல,
வெறும் அறிவினால் அவரை தேட விளைகின்ற ஒரு சாதாரண மனிதனாக என் வாழ்வை நான் வைத்திருக்கிறேனா? எண்ணி பார்ப்போம். குரலுக்கு செவிமடுப்போம். மந்தையில் இணைவோம். ஆயனை கண்டுணர்வோம், அனுபவிப்போம்.